ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருப்பதிக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்கே எடுத்தது தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்புனது, அதுக்கப்புறமா அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த சாப்பிட்டது வரைக்கும் கொஞ்சம் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னைக்கு அப்படின்னா, நாங்கள் சரியாக வெள்ளிக்கிழமை வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். சனிக்கிழமை அங்கே போய் வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு லாக்கரில் பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து அங்கேயே அன்னதானம் குடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கோயிலுக்கு எல்லாம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் எல்லாமே லாக்கர்ல வச்சுட்டு கிளம்பிட்டோம். சனிக்கிழமை வந்து காளகஸ்திக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போனோம். போய் எல்லாமே நல்லா சுத்தி கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அ ஒரு 7 மணி நைட் 7 மணி அந்த டைம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போலாம் அப்படின்னுட்டு போன இடத்துல சரியான மழை. கீழ் திருப்பதில. நாங்க தங்கியிருந்த இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. அது பக்கத்தில இன்னொரு கோவிலும் இருக்கு. அங்க வந்து கடைசியா நைட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னுட்டு போயிருந்தோம் 9 மணிக்கு மேல. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிக்கும்போதே நல்ல மழை. அந்த மழையில நனைஞ்சுட்டே தான் கோயில்லருந்து வெளியில வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 10:30 இருக்கும். நைட்டு வந்து நாங்க கையேந்தி பவன்ல தோசை சாப்பிடும்போது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரூம்ல வந்து மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைங்க மாத்திட்டு எடுத்துட்டு தூங்குறதுக்கே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறமா இது விடிய காலம் ஒரு 4 மணி 4:30க்கு எல்லாமே எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இப்போ வந்து எங்கே வர்றோம் அப்படின்னா, மேல் திருப்பதிக்கு. மேல் திருப்பதிக்கு பஸ் எல்லாமே புக் பண்ணி அதுலேருந்து எல்லாரும் விடிய காலமே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா மேல் திருப்பதியில வந்து மறுபடியும் நம்ம வந்து லாக்கர் எடுக்கணும். இங்கேயே 2 நாள் தங்க வேண்டியது இருக்கு. லாக்கர் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிட்டு 2 1/2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேறு பிளான் எல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா? லாக்கர் எடுத்துகிட்டு உடனே குளிச்சு வெளியில கிளம்புனா, இன்னும் 2 கோயிலெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆசை இருக்கும். ஆனா இங்க வந்து கரெக்ட்டா அந்த லாக்கர் எடுக்கிறதுக்கே 2 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கு. அப்போ 12 மணிக்கு மறுபடியும் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு கிளம்பணும். அதுக்கப்புறமா கோவிலுக்கு போறவங்க போவாங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு டைம் வந்து கடந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ லாக்கர் எடுக்கும்போது நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து பிள்ளைங்கள குளிக்க சொல்லிட்டு, பிள்ளைங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் போய் குளிக்க போய், அந்த மாரி ஒரு 2 1/2 மணி நேரம் மாத்தி மாத்தி வரிசையிலே இருந்திருக்கும். ஏன்னா லாக்கர் கீ வந்து இல்ல. 1, 2 பேர் வந்து குடுக்க குடுக்க அத வந்து ஒருத்தருக்குங்களா குடுத்துட்டே இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டம். ஏன்னா, இப்போ காலேஜ், ஸ்கூல் எல்லாமே ஒரு 3, 4 நாள் தொடர்ந்து லீவ் ஆயிட்டு, அதனால இந்த மாரி பயங்கர கூட்டம் தான் அங்கேயுமே. அது இல்லாம இந்த வாட்டி வந்து மழையே அங்க கிடையாதாம். திடீர்னு நாங்க போன நாள்ல இருந்தே கிளம்பி வர்றது வரைக்கும் மழை. மழைனா நம்ம ஊர் மாதிரி இல்லங்க. மழை கொஞ்சம் பெஞ்சாலுமே அங்க குளிர் பயங்கர குளிரு. இப்போ போயிட்டு இருக்கத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வனப்பகுதியா இருக்கு அப்படின்னிட்டு. மேல உச்சி மலையில தான் நம்ம வந்து இப்போ 2 நாள் தங்க போறோம். அங்க போய் இறங்குனதுமே முதல்ல காலையில டிஃபன் தான் சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்கும்? பூரி கிழங்கு மசாலாலாம் இன்னும் கலக்கீடு. இது அவ்வளோ முட்டைக்கோசு முட்டைக்கோசு மசாலா. சாம்பார் தண்ணி சாம்பார் எம்டி சாம்பார். இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டேஸ்ட் நல்லா இல்ல. தங்கம் நாங்க முதல்ல சாப்பிட்ட கடையில 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. சுத்தமா ஒண்ணுமே நல்லா இல்ல. பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறதுக்கு பதிலா, சரியான முட்டைக்கோஸ கடைஞ்சு வச்சிருந்தாங்க. பார்த்ததுமே சாப்பிட பிடிக்கல. நைஸா நவுண்டு வந்து, இன்னொரு கடையில வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அங்க வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருந்து. இப்போ லாக்கர்லாம் எடுத்து எல்லா பொருளையும் வச்சுட்டு நாங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து இன்னைக்கு எங்களுக்கு சாமி தரிசனம் இல்ல. அடுத்த நாள் தான். இப்போ எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கோவில் பக்கத்தில அன்னதான கூடம் இருக்கு. அங்க போய் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா அங்க வந்து இன்னொரு கோயில் பக்கத்திலே இருக்கு. அதுவும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு. அதனால நடந்து போயிட்டே இருக்கோம். வரும்போது கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு, மறுபடியும் மழையில லைட்டா நனைஞ்சு நனைஞ்சு தான் வந்துட்டே இருந்தோம். இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்தாலே வழுக்கும். லைட்டா ஈரம் பட்டாலும். ஏன்னா ஃபுல்லாவே கல் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஒரு இடம் மேடாவும், ஒரு இடம் பள்ளமாவும் இருக்கும்போது, நெறைய பேர் நடந்துட்டே இருக்காங்க இல்லையா? எல்லாரும் நடந்துட்டு இருக்கும்போது, அதில உள்ள அழுக்கு எல்லாம் பட்டு, பட்டு அப்படியே வழுக்குற மாதிரி இருக்கும் மழை தண்ணி பட்டாலே.
அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நடக்கிற மாதிரி இருந்தது. 1, 2 பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பொத்து பொத்துன்னு வலிக்கு வேற விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பயம்தான். நாங்க இருந்த இடம் வந்து கொஞ்சம் தூரம் தான். அதில இருந்து நடக்கிறோம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நடந்து தான் நாங்க வந்து கோவில் பக்கத்தில அன்னதானம் கூடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இன்னொரு கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு பிளான் இருந்தது. கடைசியில அது கேன்சல் ஆயிட்டு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஏறி எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சகுனம் சரியில்லன்னு சொல்லி எல்லாருமே இறங்கிட்டோம். சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால்ல கொஞ்சம் பேரும், இன்னொரு ஹால்ல கொஞ்சம் பேருமா இருந்தோம். நல்ல பெரிய ஹால் தான். நெறைய இலையெல்லாம் போட்டு சாப்பாடு, கூட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் ஆளே உள்ள விடுவாங்க. சாம்பார், குழம்பு ஊத்தி, கூட்டு, குழம்பு, பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கோவில் போறதுக்காக ஒரு 6 சுமோ புக் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்லயும் ஒரு 9 பேர், 10 பேர் அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தோம். திருப்பதில வந்து இந்த சுமோ நாங்க பிடிச்சிருக்கோம். நம்பர் பிளேட்லாம் மாத்தி வாங்கிருக்கோம். ஆமா, புதுசா கார் வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர்லாம் தொங்கிட்டு இருக்காரு, பறந்துட்டு இருக்காரு, மலைய தூக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போகும்போது அந்த சும்மாவை நாங்க மாடு ஒண்ணு வாங்கிருக்கோம். புதுசா மாடு இல்ல, கழுதை. 4 பேரையா முன்னவே இருக்கிறியே? கழுதை வாங்கிருக்கேன். முன்னவே இருக்கிறியே, இதுக்கு 4 பேரும் பாரு. கண்ணத்துல வச்சிருக்காங்க. கலர் மேட்ச் பாருங்க, ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு, ப்ளூ, தெரியுதா? தெரியுதா? கண்ணத்துல வச்சிருக்காங்க. அந்த சுமோல ஏறி நாங்கள் வந்து சுமோ விலை பேசினது தான் மிச்சம். அதுக்கப்புறமா ஒரு சுமோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே பின்னாடி ஒரு வண்டியில் வந்து நல்லா வேகமாக இடிச்சிட்டாரு. அதனால பயந்துட்டு தெரியாத ஊரில் வந்து எதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். இறங்கின உடனே என்ன வண்டிக்காரவங்க சும்மா விடுவாங்க, அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 6 வண்டிக்கும் வந்து எல்லாம் புக்கிங் எல்லாம் பேசி எல்லாருமே ஏறி உட்காந்துருந்தோம். கடைசியில் கேன்சல் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். அதனால் கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு உயிர் முக்கியம்ல அப்படின்ட்டு எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கோம்? திருப்பதியில் இருக்கோம். ஏற்கனவே திருப்பதியில் இருக்கோம். இதெல்லாம் எங்கள் கூட வந்து எங்கள் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் பார்த்துக்கோங்க எல்லாரும். யாரு எப்படி முக்காடு போட்டு. ஆமா, திருப்பதியில் நீ ஏன் முக்காடு போட்டிருக்கா? இருக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் இல்லாம இருக்காவ எடுத்து போச்சு போச்சு. நான் போட மாட்டாங்க, சும்மா பண்ணுக்காத. அந்த அக்கா பேர சொல்லுங்க, அந்த அக்கா பேர சொல்லுங்க. லட்சுமி ஒரு போஸ்ட்மி. லட்சுமி சித்தி வேலை செஞ்சுருக்கோம். திருப்பி சில்லற பட்டக்குன்னு திரும்பிட்டாலே. திருப்பதி மொட்டையில் எத்தனை மொட்டையில் இருக்கு? சாப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய படிக்கட்டு இருக்குது. இதில் டெய்லியும் சாயந்தரம் வந்து சாமிக்கு பூஜை பண்ணி அப்படியே வந்து யானை இருக்கு இல்லையா, யானை மேலே ஒரு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க போல். என்ன சாமின்னு சரியாக தெரியலை. அதுக்காக இந்த இடத்துல வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. சாயந்தரம் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்தோம். யானைக்கு மேலே தான் வச்சு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியலை, ஏன்னா நம்ம எப்பவும் போகக்கூடிய கோயில் இல்லைல்ல. அதனால் இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். சாயந்தரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், நிறைய ஆட்கள் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், யானைக்கு மேலே கொஞ்சம் சாமி சேலை மாதிரிலாம் வச்சுட்டு அதுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல உள்ளே இருந்து இந்த இடத்தையும் சுற்றி வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு போகுது. எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்கன்னு சரியாக தெரியலை. இதிலேருந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பினோம். பாதி பேருக்கு வந்து இன்றைக்கி தரிசனம் இருந்தது. நைட்டு 10 மணிக்கு மேலே தரிசனம். அதனால் இப்போ வந்து ஒரு 6, 7 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்குள்ளே வரிசையில் நின்றுட்டோம் அப்படின்னா 10 மணி 11 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் எல்லாருமே ரெடி பண்ணி போயிருந்தோம். கிட்டத்தட்ட சாயந்தரம் சாப்பாடும் அன்னதான கூடத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு அப்புறமா எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் சாயந்தரந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறமா கோவிலுக்கு சாமி கும்பிட போனவங்க கொஞ்சம் மழையிலே நின்று வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு 1 மணி 1:30 அந்த மாதிரி தான் வந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி காலையிலேயே குளிச்சுட்டு
ஒரு 12 மணிக்கெல்லாம் வெளியில் வந்தவங்க. சாப்பாடு முடிச்சுட்டு அங்கே அங்கே இருந்து அரட்டை அடித்து ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு பொருள் எதுவுமே வாங்கலை. விலையெல்லாம் கேட்டுட்டு அப்படி அப்படியே அங்கங்கே பார்த்துட்டு உட்காந்து இருந்துட்டு வந்துட்டோம். வாங்குற மாதிரியெல்லாம் விலை இல்லை. அதுவும் நம்ம பக்கத்தில் கன்னியாகுமரியிலே எல்லாமே மலிவாக கிடைக்குது. அங்கே இருந்து வாங்கி சுமக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது. ஏன்னா எந்த பொருளை கேட்டாலும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. ஆனால் பயங்கரமாக ரேட்டு சொல்கிறாங்க. அதனால் எதுவுமே வாங்கலை. ஆனா நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா, கண்ணாடி வளையல் வந்து வாங்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும். காப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்டோன் வச்சுலாம் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்குனா நல்லா உழைப்பு இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது, ஒரு 2 காப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இன்னுமே வந்து 1 இருக்கு. ஒண்ணே 1 தான் உடஞ்சிருக்கு. அடிக்கடி நான் வந்து கையில போட்டுட்டு, எங்கேயாவது விசேஷங்களுக்கு போகும்போதெல்லாம் போட்டுட்டு வந்து கழட்டி வைப்பேன். நல்லாயிருக்கும். அதனால இந்த ட்ரிப்பும் அந்த மாரி காப்பு எடுக்கலான்னு பார்த்தேன். முடியல வேண்டாம் அப்டின்னிட்டு, கண்ணாடி வளையல் மட்டும் ஒரு 2, 3 ஒண்ணம் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்பவுமே எனக்கு அங்க போனா அந்த வளையல் மட்டும் கொஞ்சம் வாங்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போனோம் இல்லையா? அங்க வந்து இந்த பெயிண்டிங் வந்து சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரிஜினலா இருந்த மாதிரியே இருக்குது. அதில வரைஞ்சிருக்கிறது எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு இந்த வீடியோல திருப்பதியோட 2வது நாள் வந்து பார்த்துருக்கோம். இனிமே அடுத்த நாள் வந்து வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. இந்த இடங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பதி பார்க்காதவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோக்கு ஒரு லைக்கும் குடுத்துருங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.